ரசூல் சொன்னதை தாண்டி நாங்க ஒன்றை உருவாக்குறதுக்கு நாங்க யார்? பாத்தீர்களா? இது ஒரு ஈமானிய பாடல். இசை இருக்கிறதா? தூக்கி குப்பையில போடுங்க. யாரோட பாடல்? அரபால ஏதோ சொல்லிட்டாங்க என்பதனால இசையோட ஒன்றை உங்களால் பகிர்ந்து கொள்ள முடியுமா? முடியாது. அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு செய்தி, ஒரு நியூஸ், மியூசிக்கா, ஒரு இசையா, ஒரு பெண்ணா, ஒரு ஆணா, இதெல்லாம் அன்புக்குரிய சகோதரர்களே இங்க மட்டும்தானே செய்தி இருக்குது. ஏன் மஹரம் அஜ்னபி உறவு என்பதே கிடையாது. அதுமெல்லாம் 2008ஆம் ஆண்டு ஓலவில் எடுத்த மாணவ மாணவிகள் கல்யாணம் முடிச்சு மாப்பிள்ளைக்கு தெரியாம குரூப்ல இருந்து பேசிட்டு இருப்பாங்க. உன்ன சத்தத்தையும் நீ பேசுறதையும் கணவன் அனுமதி இல்லாம எப்படி நீ குரூப்ல பேசுவாய்? இன்னும் ஒன்னா படிச்சவன மச்சானா அல்லது மாப்பிள்ளையா? யாரு? அந்நிய ஆண். இதனால் குடும்பத்தில் பிரச்சனை. தலாக் வரைக்கும் எத்தனை உறவுகள் சென்று இருக்கிறது. ஏன்? அதெல்லாம் பிரச்சனை இல்லை. சும்மா வாட்ஸ்அப் குரூப்ல ஸ்கூல்ல ஒன்னா படிச்சவங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, இதை நாங்கள் பேச வேண்டும். உலமாக்கள், மார்க்கப்பற்றோடு இருப்பவர்கள், அல்லாஹ்வுடைய அச்சம் உடையவர்கள் சொல்ல வேண்டும். குடும்பத்தில் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள். நீங்களோட பிள்ளைக்கு சொல்லணும், இது சாதாரண விஷயம் அல்ல. அல்லாஹ்வுடைய வரையறைகள் மீறப்படுகிறது. அலா வ இன்ன லிகுல்லி மலிக்கின் ஹிமா அலா வ இன்ன ஹிமல்லாஹி மஹாரிமு. எல்லா அரசர்களுக்கு ஒரு எல்லை இருக்கு. அல்லாஹ்வுடைய எல்லை என்ன? அவன் தடுத்தவைகள். அதை மீறி போகாதீங்க. வாப்பாவா இருந்தா ரோசமுள்ள வாப்பாவாயிருங்க. கணவனா இருந்தா ரோசமுள்ள கணவனாயிருங்க. அதாவது ஆண்மகனா இருந்தா ரோசமுள்ள ஆண்மகனாயிருங்க. நானாவா இருந்தா ரோசமுள்ள நானாவாயிருங்க. ரோசமுள்ள தம்பியாயிருங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, இன்று இது சர்வ சாதாரணம். ஏண்டா இதுல எல்லாம் என்ன இருக்குது? நான் ஏன் சொல்றேன், இதான் குழப்பம். நன்மையும் தீமையும் கலந்து குழப்பமாயிருச்சு.